பாக்கியாவுக்கு சோதனை மேலே சோதனை வர்றதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. திடீர்னு பாக்கியாவை பார்க்க 4 பேர் வராங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டை எங்களுக்கு எழுதி கொடுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், அதான் என்னுடைய லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கிறது 2 ரெஸ்டாரண்ட் மட்டும்தான், அதையும் நான் கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் எழுதி கொடுக்க முடியாது, எனக்கு என்னோடய ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அடுத்த நாள் பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் எழில் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தன்னுடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி எழில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கேட்டவங்க திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. பாக்கியாவை பார்த்து திரும்பவும், கண்டிப்பாக நீங்கள் எழுதி கொடுத்து தான் ஆகணும், எவ்வளோ பணம் வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள், ரெடி கேஸ் எப்போவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போவும் நான் சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த 4 பேருமே ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆகி, நீங்கள் தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் கோபி, இனியா, ஈஸ்வரி இந்த 3 பேரையும் கட்டுறாங்க. கோபி, ஈஸ்வரி 2 பேரும் எப்படியாவது இனியாவுக்கு மேட்ரிமோனியில் வந்து அப்ளை பண்ணி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரியக்கூடாது, பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் எல்லா காரியமும் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு வந்த அந்த 4 பேரும் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பாக்கியாவுடைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படின்னா நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்கிறாரு. பாக்கியாவும் கோபியும் பிரிஞ்சிருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. நான் இம்மீடியட்டாக கோபியை சந்திக்கணுமே அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. இதோட இந்த பிரமம் முடியுது.